ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து நம்ம யார்கிட்டையும் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளவராக போட்ட பிளான்னால அவளையும் மாட்டிக்கிட்டா. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பா குட்டி இருக்கு இல்லையா, அந்த வெண்பா குட்டி வந்து ஐயோ நம்ம இப்படி வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருந்தாலும், நீ அழுதாலும் ஒன்றும் ஆக போகிறதுல, எனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துச்சுன்னா உன்னை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடுவேன். அதை விட்டுட்டு சும்மா நை நைன்னு அழுதுட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கோவம் வந்துச்சுன்னா உன்னை பொட்டுன்னு போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ உங்கள் கைக்கும் கிடைக்க மாட்டேன், என் கைக்கும் கிடைக்க மாட்டேன். அதனால கொஞ்சம் அமைதியாக இருவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் பிளானு மொத்தத்தையும் கெடுத்து என் வாழ்க்கையே கெடுத்தவன் நீ நீ ஒரு வார்த்தை வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் கதிரேச கையில் காலில் விழுந்தாச்சு அந்த வீட்லேயே இருந்திருப்போம் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும். ஆனால் நீ மேலே 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 என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? இத்தனை நாளாக அந்த கதிரேசனை நம்ப வைக்க நான் எவ்வளோ பிளான் போட்டிருந்தது தெரியுமா? அந்த ராஜேஸ்வரியும் சரி விஜயும் சரி அவங்க 2 பேரும் என்னை கைவிட்டாலும் கதிரேசன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற தைரியத்தில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். மொத்த சுற்றியும் அனுபவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் கூட நான் நினச்சிட்டு வந்தேன். தூங்கி எல்லாரப்பயே நான் பணக்காரியாக தான் கண்ணிலே முடித்தேன். ஆனால் நீ அது மொத்தத்தையும் ஒரு செகண்டில் கெடுத்துட்டேன். என்னை பற்றி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இப்போ என்னமோ சீனா போட்டுட்ருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணதை தான் நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் எதுக்காக என்ன இப்படிலாம் பண்ணிடுறீங்க அப்படின்னதும், சரி நீ பண்ணது தெரியாமல் பண்ணிட்ட விடு, பச்சை குழந்தை என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு வர வேண்டிய பணம் மொத்தமும் வந்து சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை விட்டுடுவேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? அதுவும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல, எப்போ அதை தண்டனை அனுபவிக்கிறது? நீ அதுக்கு பதிலாக அமைதியாக இருந்தேன்னா போதும். உன் அப்பாவும் உன் தாத்தாவும் எனக்கு 50 லட்சம் கொடுத்தாங்கன்னா 1 கோடி, அந்த 1 கோடி வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கண்காணிச்சிக்கிட்டே இருங்க, நான் ரகுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சரி வாங்கடா சின்ன பிள்ளை இது எங்கே போயிருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒருத்தர் தெரியாமல் அங்கேயே விட்டுட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பிடுறாங்க. நல்லா பிரியாணி விட்டுன்னு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போகணும், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி போயிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போயிட்டு போலீஸ் கமிஷனர் வந்து அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தானே, அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் நல்லாவே தெரியும், அதனால் வெண்பா குட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. அங்கிள் இது எந்த இடம்னே தெரியல, ஆனால் இதை நான் ஸ்கூல் போகிறப்ப பார்த்துருக்கேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் மரம் இந்த இரும்பு அது எல்லாமே விற்கிற இடம் அறுக்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் இது எந்த இடம்னு எனக்கு சரியாக தெரியல, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதும் மரம் இதெல்லாம் அறுக்கிற இடமா அப்படின்னா இந்த சிட்டிலேயே ஒரு 7-8 இடத்துல தான் இருக்குது, சரி அந்த இடத்த எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திரமா இருப்பா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் இந்த வெண்பா இருந்துக்கிட்டு ஃபோனை கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த இவ சுட இருந்துக்கிட்டு என்னடா இவ ஏதாச்சும் சேட்டை பண்ணுறாளா, ஏதாச்சும் சாப்பிட்டாளா அப்படின்னதும் இல்லைக்கா இப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஒழுங்கு மரியாதை இதை சாப்பிட்டுட்டு அமைதியாக பக்காரு, எனக்கு பணம் வந்ததுக்கப்புறமா உன்னை காப்பாற்றுறதா இல்லை கொலை பண்ணுறதா அப்படின்றத நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா உன்னை விட்டு கூட விட்டுருவேன், ஆனால் அது நீ நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்ருக்கா நம்ம வெண்பா. எப்படி இருந்தாலும் நீ மாட்ட தான் போகிற, நீ மாட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி விட்டு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அப்புறம் கதிரேசன் இவங்க எல்லாருமே சேர்ந்து போலீஸோடு வராங்க. ஒவ்வொரு மரப்பற்றை அதுக்கப்புறம் இரும்பு அடிக்கிற இடம் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே இல்லை, கடைசியாக ஒரு இடம், அந்த இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. போலீஸ் 4 பக்கமும் சுற்றி வளைச்சி சுடற கையும் குளமும் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவளை எப்படியோ ஒரு வழியாக லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இவங்க எப்படி இங்கே வந்தாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு இப்போவும் குழப்பமாக தான் இருக்குது, எப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஐயோ பணத்துக்கு பணமும் போச்சு, இந்த வெண்பாவை கடத்தி வச்சிருந்தும் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறா. ஏன்டி இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டிலேருந்து எங்களை ஏமாத்துறது பார்த்தாது மறுபடியும் எங்களை வேலையை வைக்கிற, போய் நல்லா மாமியார் வீட்டில் கழி தின்னு, அதுக்கப்புறம் தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் விட்டாரு பாருங்க ஒரு அடி, அப்படியே மூஞ்சி முகரையெல்லாம் கதி கலங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.